உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்து வரவேற்கின்றேன். கீழ்பாக் YMCA சபையார் சென்னையிலிருந்து உங்களை வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். நிச்சயமாகவே கன்னியாகுளத்தில் பேசுவது ரொம்ப சந்தோஷம். 3 சந்ததி பார்ப்பதற்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். பிரதர் எடி ஜோயலோட தாப்பனார் பிரதர் சில்சிபியும், அடுத்தபடி எடி ஜோயலும் அவருடைய மகன் பெண்டனும் பார்ப்பதற்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அது பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். இத்தனை சந்ததியை பார்ப்பதில் கர்த்தர் ஆயுசு கொடுத்தார், பலத்தை கொடுத்தார். உங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை பேசணும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பிரதர் வருவீங்களான்னு கேட்கும்போது நான் எப்பொழுதுமே யாருன்னா கேட்டானா தேவனுடைய பணிக்கு நான் ஆமாம் தான் சொல்லுவேன், இல்லைன்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா கர்த்தரை நம்மளை பலப்படுத்துவார். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம எப்படி நாம் செழிப்பாக இருக்க முடியும், அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லாருக்குமே செழிப்பு தேவை, வாழ்க்கையில் வெற்றி தேவை, யாருக்குமே தோல்வி தேவையில்லை இல்லையா? யாருன்னா தோல்வி வேணும்னா கையை தூக்குங்க, ஒருத்தரும் கையை தூக்க மாட்டோம். எல்லாருக்கும் சந்தோஷம் சமாதானம் எல்லாம் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். வேதம் அதான் விரும்புது, தேவன் அதான் விரும்புகிறார். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கஷ்டங்கள் இல்லாமல் நாம் வெற்றி பெற முடியாது, அது உறுதி. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நாம் கஷ்டப்படாமல் எந்த வெற்றியுமே வாழ்க்கையை பார்க்க முடியாது. அதை நாம் உறுதியாக மனதில் பதிவு செய்ய வேண்டும். கிறிஸ்துவில் வந்துட்டோம், எனக்கு எல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நினைக்கிறது கரெக்டு தான். அதே போல கஷ்டங்களும் அதே லெவலில் தான் வரணும்னு நம்ம அதை விசுவாசிக்க வேண்டும். ரெண்டும் ஒன்றா தான் புறப்பட்டு போகும். நான் மரித்த பிறகு அந்த கஷ்டங்கள் இந்த பூமியில் விட்டு என்னோட ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரத்துக் கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு ஆயுசு கொடுப்பார். இதுதான் நிஜம். ஆனால் என்னோட விசுவாச பாதையில் எனக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் எனக்கு வெறும் சந்தோஷம் போதும், எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா அது கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. இதுதான் இந்த காலை பொழுது தேவனுடைய வார்த்தை நம்மளை உணர்த்த போகிறது. வேதம் சொல்லுற 8 வாசங்கள் 3 யோவான் 2ஆம் வசனம். 3 யோவான் 2ஆம் வசனம். என்ன சொல்றார்? நீ எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? கர்த்தர் என்ன விரும்புகிறாரு? நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். இது நிச்சயம், இது உறுதியாக இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது இந்த அடிப்படையில் நாம் பார்ப்போமானால் கர்த்தர் என்ன விரும்புகிறார் பார்ப்போம். எடுத்து வாசிங்கள் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இது எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரியும். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். பாருங்க, கண்டிஷன் தான் சொல்றாருங்க தேவன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம இதை சண்டே ஸ்கூலில் படிச்சிருப்போம், அனுதின வாழ்க்கை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நடைமுறைக்கு வரும்பொழுது நாம் இதில் செயல்படுறதே கிடையாது. நம்ம எல்லாரும் அப்படி தான் இருக்கிறோம். முதல்ல லாபம் மட்டும் வேணும், அப்புறம் பின்னால் பிரச்சனை பார்க்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. முதலாவது நீங்கள் என்னை தேடி வாருங்கள், உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். இதை விசுவாசித்த தேவ மனுஷர்கள் இதை அடைந்தார்கள். நம்ம அதுதான் பார்க்க போறோம். வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா காரியங்களுமே நிஜமான காரியங்கள், கதைகள் அல்ல. வாழ்க்கையில நம்மளை போல பாடு அனுபவித்த மனிதர்கள் தான் இதை அனுபவித்தார்கள், சுதந்திரத்து கொண்டார்கள், அதை பெற்றுக்கொண்டார்கள். நாம் கூட இதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நாம் தேவனுடைய காரியத்துக்கு நாம் நேரத்தை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம அதுக்கு தான் கொடுக்கறது ரொம்ப கஷ்டப்படும். அதை எல்லாத்துக்கும் நேரத்தை கொடுப்போம். இந்த வேதாந்தத்தை நான் பார்ப்போம். எடுத்து வாசிங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்க பாருக்கிறாரு, இங்க தேவன் சொல்றாரு எலிசா கிட்ட, நீ போயிட்டு எங்க போ, நான் சொல்ற இடத்துக்கு நீ போ, அங்க யார் உன்னை பராமரிப்பா? ஒரு விதவை. யோசிச்சு பாருங்க, இவர் யோசிச்சிருப்பாரு, போயும் என்னுடைய தேவன் ஒரு விதவைகிட்ட அனுப்புறாரு, நான் என்ன எதிர்பார்க்க முடியும்? அந்த மாதிரி சமுதாயத்துல தாழ்த்துப்பட்டு இருந்திருப்பாங்களே, பிரச்சனை இருந்திருப்பாங்களே, கஷ்டத்துல இருந்திருப்பாங்களே, அந்த மாதிரிட்ட போயிட்டு அனுப்புறாரு. இவர் சிந்தித்து பார்த்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி நினைக்கவில்லை. அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துக்கு புறப்பட்டு போறார். வாசிங்க, 2வது வாசிங்க பிரதர். இங்க என்ன பண்றாங்க? இந்த விதவை விறகு பொறிக்கொண்டிருந்தாங்க. ஒன்னும் பெரிய காரியம் பண்ணல. வராரு,
சாரிபாத் இடத்துக்கு வர ஒரு விதவையை பார்க்குறாரு, விறகு பொறிக்கொண்டிருக்காங்க. யோசிச்சிருக்கலாம் இவர், என்ன இந்த மாதிரி விறகு பொறுக்கணும், இந்த அம்மாட்ட போயிட்டு என்னை போன்னு சொன்னார் ஆண்டவர், இந்த அம்மா என்னை போஷிப்பார், எப்படிலாம் நினைக்கல. நம்ம எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவ்வளோதான், ஒபே. இதை நாம் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். அவங்களோட பேக்ரவுண்ட்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. கர்த்தர் சொன்னார், நான் செய்யணும், அவ்வளோதான். இங்க சொல்றாரு, இந்த அம்மா வேலைக்கு போய் கொண்டிருந்தால், வாசிங்க. அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஒரு பாத்திரத்திலே எனக்கு கொண்டு வா என்றான். என்ன கேட்கிறான் முதல்ல அந்த அம்மா பார்த்துட்டு, நான் குடிப்பதற்கு ஒரு பாத்திரத்துல என்ன கொண்டு வா, எனக்கு தண்ணீர் கொண்டு வா. நம்முடைய கலாச்சாரம் வந்தோடனே யாருன்னா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்ல ஒரு கலாச்சாரம் நம்ம தேசத்துல. அதே போலதான் இவர் போய் கேட்கிறாரு, எனக்கு குடிக்கிறதுக்கு முதல்ல தண்ணி கொண்டு வா. அந்த மாதிரி தண்ணியோட ரொம்ப சந்தோஷமா கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அதுக்கு ஒன்றும் காசு தேவையில்லையே, ஒன்றும் கஷ்டம் இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிங்க. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். என்ன சொல்றாங்க அடுத்தது? முதல்ல போயிட்டு எனக்கு கொஞ்சம் அப்பம் கொண்டு வா. யோசிச்சிருப்பாங்க அந்த அம்மா, என்னடா முதல்ல தண்ணி கேட்டார், என்னால் லகுவா கொடுக்க முடிஞ்சுது, அடுத்து ஒரு அப்பத்தை கேட்கிறாருன்னு அந்த அம்மா சிந்தித்து பார்த்தாங்க. அடுத்து வாசி என்ன சொல்றாங்க இந்த மனசு. கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்திலே ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால். என்ன சொல்றாங்க இந்த அம்மா? நானும் பிள்ளையும் செத்து போவதற்கு இந்த 2 விறகு மட்டும்தான் எடுக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் மாவு எண்ணெய் மட்டும்தான் இருக்கு, அது எங்களுக்கு மட்டும்தான் போதும். சாகிற நிலைமையில இருக்கிறாங்க. அந்த அப்பத்தை புசித்த பிறகு சொல்ல போறாங்க, என் 2 விறகு நான் பொறுக்கிறது இதுக்கு தான். அந்த பொறுக்கிற அந்த விறகுல இந்த அப்பத்தை நாங்கள் உண்டு பண்ணி நான் என் மகனும் சாக போகிறோம். எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில அந்த அம்மா வாழ்ந்தாங்க பாருங்க. ஒரு ரொம்ப ஒரு தரித்திரமான ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்றாரு தேவனுடைய மனுஷன்? பயப்படாதே. நாம் அந்த தைரியத்துல கிறிஸ்துவில் வளர வேண்டும். பயப்படாது, எந்த பிரச்சனையும் பயப்படாதே. முதல்ல அது போய் நீ சொன்னபடியே செய், அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேடுங்க, நான் கொடுக்கிறேன்றார் கர்த்தர். நான் சொன்னது நீ செய், அவ்வளவுதான். நான் போய் சாக போறது அடுத்த பிரச்சனை, எனக்கு தெரியாது. நீ சாக போறது வாழறது என் பிரச்சனைன்றாங்க தேவனுடைய மனுஷன். நீ சொன்னதை முதல்ல செய், அவ்வளவுதான் கண்டிஷன். வாசிங்க அடுத்தது. இல்ல 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 அந்த வசனம் என்ன முடியல, வாசிங்க செய்ய. அப்புறம் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த ஒரு அடையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க சாக போறோம். இந்த மனுஷன் என்ன சொல்றாரு? நீ எதனா பண்ணு, அது வேற விஷயம். யாருக்கு முதல்ல கொடுக்கணும்? ஒரு சிறிய அடையை எடுத்து, அதுவே எவ்வளவு இதுல இருக்க நமக்கு தெரியாது. ஒரு 50 கிராம் இடையில இருந்திருக்கும், ஏன்னா கொஞ்சம் மாவு தானே. அப்போ சொல்றாரு, முதல்ல யார் கொடுக்கணுன்றாரு? அதுல ஒரு பங்கு யார் கொடுக்கணுன்றார்? முதல்ல நீ எனக்கு கொடு. அந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்க. நானும் ஒரு விதவை, 2 விறகு பொறுக்கிறேன், நான் அதை சாப்பிட்டு சாக போறேன்னு சொல்றேன். இந்த மனுஷன் கேட்கல, அப்படி அடம் பிடிச்சி இதை கேட்கிறாருன்னு அந்த மாதிரி நினைச்சிருக்கலாம். இல்ல, கீழ்ப்படிந்தார்கள். ஒபீடியன்ஸா கர்த்தர் எதிர்ப்பு. வேதாந்தம் நீங்க எங்க படிச்சாலும் நாம் கீழ்ப்படுதல் கற்றுக்கொள்ள வேண்டும், வேற ஒண்ணுமே கிடையாது. எப்படி நீங்க பார்த்தாலும் கீழ்ப்படுதலை கர்த்தர் முழுமையாக விரும்புகிற தேவன். முதல்ல எனக்கு கொடு, அடுத்தது உன் பிரச்சனை. இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல இந்த கால் இப்படிதான் சொல்றாரு, முதல்ல எனக்கு உங்க நேரத்தை கொடுங்க, அவ்வளவுதான். எனக்கு உன் பிரச்சனை எனக்கு தெரியாது, எனக்கு முதல்ல கொடுக்கணும். அடுத்த வாசிங்க என்ன நடக்கும் பாருங்க. இங்க பாரு என்ன சொல்றாரு அவரு. இஸ்ரவேல் தேவன கர்த்தர் என்ன சொல்றாரு? இங்க பஞ்சம் தீர்ற வரைக்கும் என்ன குறையாது உன் வீட்டுல? ஒண்ணுமே குறையாது. ஏன்னா முதல்ல நீ எனக்கு கொடுத்தன்னு அங்க தேவனுடைய மனுஷன் சொன்ன பிரகாரமாகவே அந்த தேசத்துல அங்க பஞ்சம் தீர்மளவும் அந்த விதவையை கர்த்தர் போஷித்தார். இதுதாங்க உண்மை. இது நிஜ கதை, இது ஒரு கட்டுக்கதை அல்ல. முதல்ல நீ எனக்கு கொடுனார் கர்த்தர்.
அப்படி செய்ததோடு தான் அந்த தேசத்திலே மற்ற இடத்துல பஞ்சம் இருந்தது. ஆனா இந்த வீட்டுல பஞ்சமே கிடையாது. நாம் தேவனுக்கு கொடுப்பதிலே நாம் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். உண்மையிலே இங்க காணிக்கைக்கு நீங்க பேசின வார்த்தை ரொம்ப பிடிச்சி. உற்சாகமாய் கொடுக்கல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். எதை கொடுத்தாலும் நாம் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். அந்த 3வது பாட்டு பாடினா அதுல அடிகள் ஓன ரொம்ப ரசிச்சேன் நான். 3வது பாட்டு நம்ம பாடுறோம், உதட்டால தான் நம்ம எல்லாருமே பாடுறோம். எல்லாரும் அந்த மீன் என்னைய தான் மீன் பண்ணிக்கிறேங்க. ஆனா எந்த அளவு உள்ள அளவுக்கு நான் அதை செயல்படுத்துகிறேன் தான் கர்த்தர் விரும்புகிறார். இங்க பார்க்கிறோம், இந்த அம்மா முதல்ல கொடுத்தாங்க, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். 2வது சம்பவத்தை பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதில். போதும் பிற எத்தனை வயசு யோசேப்புக்கு? இங்க 17 வயசுல அவன் என்ன செய்யப்படான்? தன் சொந்த சகோதரால விற்கப்படுகிறான். வேற யாரும் அவனை விற்கவில்லை. தன் சகோதரனை விற்று விட்டார்கள். 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். போதும் பிரதர். இப்ப அர்த்த காட்சி கர்த்தர் காண்பிக்கிறாரு. பார்வோக்கு முன்பாக நிற்கும்போது அவனோட வயசு என்ன? 30 வயசு. அப்ப எத்தனை வருஷம் அவன் காணாம போயிட்டான்? 13 வருஷம் அவன் எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. இதைதான் பார்க்க போறோம். இந்த நிஜ கதையை நான் பார்ப்போம். எடுத்து வாசிங்கள். இப்பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவருடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயர்த்தது. பார்க்கிறோம். இந்த 13 வருஷம் தன் மகன் இறந்து விட்டான் தான் இவர் நினைக்கிறார் யாக்கோபு. அவன் மறிச்சிட்டான். அன்னைக்கு இன்றைக்கு போல அன்னைக்கு வந்து எந்த விதமான கம்யூனிகேஷனே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, கரண்டே இல்லை, அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம எல்லாமே இருக்கு. ஃபோன் பண்ணி கேட்கலாம், அவர் போய் சேர்ந்துட்டாரா வந்தான்னு கேட்கலாம், ஒண்ணுமே கிடையாது. அந்த 13 வருஷமும் அவன் நினைச்சான் தன் மகன் இறந்து விட்டான்னு தான் நினைச்சான். இப்போ மகன் வந்துட்டு உயிரோடு இருக்கிறான்னு அறிந்த உடனே தன் தாப்புன்னு அழுத்து வரும்படி என்ன அனுப்புறான்? வாகனத்தை அனுப்புகிறான். வாசிங்க பாரு. அடுத்து அந்த அந்த வருஷம் அந்த அதிகாரத்தை முடிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். நான் மரணம் அடையும் முன்னே நான் அவனை போய் என்ன செய்வேன்? பார்ப்பேன். 13 வருஷம் அவன் அட்ரஸே தெரியல யாருக்குமே. அதுக்கப்புறம் தன் மகனை கேள்விப்படுறான். தன் மகன் யோசேப்பு தன் தாப்பன் வரும்படி வாகனத்தை அனுப்பினான். தன் தாப்பனை கொண்டு எகிப்து தேசம் வந்து அவனை பார்க்க முடியாக எல்லா வசதியோட தன் மகன் தன் தாப்பனை அழைத்து கொண்டு வருவதற்கு எல்லா விதமான வசதிகள் ஏற்படுத்தினான். அதே வாசிகள் 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். சங்கீதம் ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையை திரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். இங்க பாரு, தன் குமாரன் மறுத்து விட்டான்னு கேள்விப்பட்ட உடனே அவன் யாக்கோபு துக்கம் படுறாரு. ஏன்னா தான் மகன் சொந்த மகன் இறந்துட்டான். அடுத்த வருஷம் வாசிங்க. குமாரத்திகள் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்திலே பாதாளத்திலே இறங்குவேன் என்றான். என்ன சொல்? அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அவன் தாப்பன் அவனுக்கு அழுது கொண்டிருந்தார். அவன் மகன் இறந்துட்டான் நினைச்சிட்டார், துக்கம் கொண்டாண்டு கொண்டிருந்தார். நான் பாதாளத்துல போற வரைக்கும் இந்த பிரச்சனை எனக்கு தீராது நினைச்சாரு. ஆனா இங்க பாக்குறோம், இந்த அதிகாரத்துல தன் மகன் அவனுக்கு வாகனத்தை அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வருவதற்காக எல்லா வசதிகள் ஏற்படுத்தினார் தன் தாப்பனுக்காக. என்ன பண்ணிருப்போம் நம்மளா இருந்தா? நம்மள ஒரு பெரிய சார்ட்டர் ஃபிளைட் கொடுத்தாருன்னு வச்சுங்க, முதல்ல ஏறி அதில் தான் போவேன். என் மகன் உயிரோடு இருக்கிறானா, எனக்கு ஃப்ளைட் அனுப்பிச்சிடுறானா என்று எல்லா விதமான ஆயத்தத்தோடு என் மகனை சந்திப்பதற்கு உடனே புறப்பட்டு இருப்பேன். யாக்கோபு அதை பண்ணலைங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். எனக்கு இந்த டெக்ஸ்ட் படம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இங்கே துக்கம் கொண்டாடுறான், தன் மகனை மறித்தான் என்றான், வேதனைப்படுறான், ரெட்டு எடுத்து கொண்டு நான் பாதாளம் போற வரைக்கும் இந்த பிரச்சனை தீராதுன்றான். அவ்வளோ ஆழமா பேசின அந்த நபர் இங்க 47 இந்த அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது கேள்விப்பட்ட உடனே என் மகனை போய் நான் மறுபடியும் பார்ப்பே, விசுவாசம், நம்பிக்கை. அடுத்த அதிகாரம் முதல் வாசனம் வாசிங்க. 46:1 மன்னிக்கணும், 46ஆம் அதிகாரம் 1ஆம் வாசனம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும்
யாக்கோபை சேர்த்துக்கொண்டு ஆ. புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் எ- தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். என்ன பண்றான் முதல்ல? இதுதான், இது நிஜ காரியம். நம்மள என்ன பண்ணியிருப்போம்? எனக்கு ஒரு மகன் எனக்கு ஃப்ளைட் அமிச்சான்னு முதல்ல அதுதான் ஏறி போயிருப்பேன். திமிராலாம் பேசியிருப்பேன். பார்த்தியா என் மகன் வந்துட்டான், இன்னொரு ஃப்ளைட் அனுப்ப சொல்லு. இல்லை, அவ்வளோ திமிர் இருந்திருக்கும் எனக்கு. ஆனால் இங்கே யாக்கோபு பாருங்க எங்கே போறாரு, இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டாரு. எங்கே தான் முதல்ல போறாரு? தன் தேவனுக்கு. இதுதாங்க விசுவாசம், நம்பிக்கை. கர்த்தர் எனக்கு மகனை கொடுத்தார் என்ற நம்பிக்கையோடு அவன் புறப்பட்டு போவதற்கு முன்னதாகவே தன் தேவனை தேடினான். இதுதான் 6:33 ஆழமான ஒரு கருத்து. ஷாரிபாத் விதவை நமக்கு ஒரு பெரிய சாட்சி. அடுத்தது யாக்கோபு ஒரு பெரிய சாட்சி. வாசிங்க, 2ஆம் வசனம் வாசிங்க பிரதர். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி ம். யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். ம். அவன் இதோ அடியேன் என்றான். ம். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். ம். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். என்ன சொல் உன்னுடனே வாங்க எகிப்துக்கு- வாசிங்க சாரி நான் வாசிங்க. உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். ம். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். என்ன சொல்றார் தேவன்? அவனுக்கு இன்னொரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. நீ எகிப்து தேசத்துக்கு போவாய், திரும்பி வருவாய், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். யார் உன் கண்களை மூடுவார்? யோசேப்பு. யோசேப். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். ஏன் கொடுத்தார்னு கேட்டீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். தன் மகனை கண்டு கொண்டான் என்று கேள்விப்பட்ட உடனே நம்ம எல்லாரும் அவசரப்பட்டு அவனை பார்க்க தான் ஓடி இருக்கணும். தவிர 13 வருஷம் அந்த கேப் யோசிச்சுப்பார், எவ்வளவு துடிச்சு இருப்பார். எல்லாத்தையும் ஓர வச்சுட்டார். முதல்ல தேவனை தேடி தேவனுக்கு பலியிடுவதற்கு அவர் ஓடினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கூட இப்படிதான் வாழ வேண்டும் என்ற வேதம் உள்ள எச்சரிக்கிறது, வார்னிங். முதலாவது கண்டிஷன். நம்ம அதை வந்துட்டு சீரியஸாக நினைக்கிறதே கிடையாது. கண்டிஷனே எனக்கு நேரத்தை கூட, அவ்வளோதான். நம்ம எதையுமே தேவனுக்கு கொடுக்க முடியாது. இது தயவு செய்து உங்கள் மனதில் பதிவு செய்யுங்க. எக்ஸப்ட் டைம். உங்கள் நேரத்தை தவிர கர்த்தர் எதுவுமே விரும்புறது கிடையாது. நீங்கள் அந்த நேரத்தை நீங்கள் கொடுப்பீர்களானால் ரட்டிவாக கர்த்தர் அதை திருப்பி கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். நான் அதை கிறிஸ்துவில் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் நேரத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், மீதி எல்லாவற்றும் கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். எடுத்து வாசனை அடுத்தபடியாக கொலேசர் புஸ்தகம். சரி, இது இன்னொரு பெரிய காரியம் பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். லூக்கான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். லூக்கான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். லூக்கான் சுவிசேஷம் 4:25. இப்ப யார் பேசுறா? இத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க, தேவனுடைய குமாரன் இந்த சாரிபாத் இதை பத்தி பேசுறாரு. ஒரு சின்ன காரியத்தை தான் நம்ம பண்ணாங்க அன்னைக்கு. இதை யார் பேசுறாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சியா பேசுறாரு. வாசிங்க பிரதர். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போதும் இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். என்ன சொல்றார் தேவன் இங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலருக்குள் நிறைய விதவைகள் இருந்தார்கள். 1000 எலியா சீதோன் நாட்டில் உள்ள கரெக்ட். ஊரில் இருக்கிற ஒரு விதவையிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அல்லாமல் மற்றொரு இடத்திற்கு அனுப்பப்படவில்லை. கர்த்தர் அந்த சகோதரியை கண்டெடுத்தார். ஆனால் சொல்றாரு, நீ ஷாரிபாத் போ, ஒரு விதை உன்னை போஷிப்பார். கர்த்தர் நம்மளையும் தேர்ந்து கொண்டார். நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். கர்த்தர் நம்மளை தேர்ந்து கொண்டார். நம்ம அதை விசுவாசிக்க வேண்டும். we are a chosen generation. ரொம்ப அழகாக எழுதுறார் ஆவியானவர் நமக்கு. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். நாம் அதை அலட்சியப்படுத்துறோம். அதான் ஒரு பெரிய விஷயம். நம்ம கிறிஸ்துக்குள்ள நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்ன்றார் தேவன். நம்மள சாதாரண கர்த்தர் அழைக்கவில்லை. இங்க சொல்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அந்த விதைவை மட்டும்தான் நான் தெரிந்து கொண்டேன். அங்கதான் அனுப்புறாரு தேவனுடைய மனுஷன். நம்மளை கூட கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறார். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் வெரி ஹை. நம்ம கிட்ட எதிர்பார்ப்பதெல்லாம் கர்த்தர் நம்ம அவரை கனப்படுத்த வேண்டும், நம்ம அவர் நேரத்தை கொடுக்க ஒண்ணுமே கிடையாது. இந்த எதிர்பார்ப்புக்கு நாம் பாத்திரம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்போ நம்ம வாழ்க்கையில ஏன் வெற்றி இல்லைன்னா, நான் தேவனுக்கு நேரத்தை கொடுக்காதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. தேவனுக்கு நம்ம ஒண்ணுமே கொடுக்க முடியாது. முதலாவது நாம் இந்த நேரத்தை நாம் கொடுப்போமானால், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கர்த்தர் அதை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். எது நினைச்சாலும் சரி கர்த்தர் கண்டிப்பா செய்வார். எடுத்து வாசன் 2வது காரியத்தை பார்ப்போம். கொலேசர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்போஸ்தலன் பவுல் கொலேசர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று. என்ன சுதந்திரம்? பலனை யாரால என்ன செய்வீங்க? செய்வீர்கள் என்று
ஆ. கர்த்தராலே பெரியவர்கள் என்று அறிந்து ம். எதை செய்தாலும் என்ன சொல்றார் கண்டிஷன்? எதை செய்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் ஆ, கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இதுதான் பெரிய கண்டிஷன். நீங்கள் எதை செய்தாலும், வாட் எவர் யூ டூ, நீங்க எதை பண்ணாலும் சரி கிறிஸ்துக்குள்ள நீங்கள் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். கண்டிப்பா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நாம் இதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். எதை செய்தாலும் நான் மனப்பூர்வமாய் கர்த்தர்னு செய்யும் பொழுது கர்த்தர் அதனுடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பா கொடுப்பார். கர்த்தர் நம்மளுடைய குறைகளாலும் நீக்குவார். அதான் சொல்றாரு 3 யோவான்ல, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சுகமா இருக்கும்படி கண்டிஷன் கொடுக்கிறார் கர்த்தர். நீ எல்லாவற்றிலும் சுகமா இருக்க முடியும். இது நிஜம். இங்க சொல்றாரு, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்யுங்கள், மனப்பூர்வமா செய்யுங்கள். மேல கூட சரி, உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கணும், அந்த ஒரு ஆர்வம் இருக்குமானால் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். எந்த வேலையும் ஒரு ஆர்வம் இருக்கணும். இது செய்கிறோம், இதை மனப்பூர்வமாக செய்யணும். நமக்கு இப்போ எல்லா இடத்துலையும் சிசிடிவி வச்சிருக்கிறாங்க, சிசிடிவி. ஆனால் கர்த்தர் தான் பெரிய சிசிடிவி நான் நினைப்பேன். எப்பொழுதும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் நமக்கு எந்த சிசிடிவி இந்த உலகத்தில் தேவையில்லை. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து செய்வீர்களானால் கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கு ஏற்ற கூலியை கண்டிப்பாக கொடுப்பார். இன்னொரு நபரை பார்க்க போகிறேன். எடுத்து வாசிங்கள். ஆதியாம் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம். ஆதி 36ஆம் அதிகாரம் 38ஆம் வருஷம். ஆதி 36-38. இந்த 20 வருஷ காலமாய் நான் படுத்திருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் திணையடையவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் எண்ணவில்லை. தீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் கையில் கேட்டு வாங்கினேன். போதும் பிரதர். இந்த காட்சியை நம்ம பார்ப்போம்னால், யாக்கோபு யார்கிட்ட வர்றாரு? லாபாங்கிட்ட வர்றார். சொந்த தாய் மாமா வேறு யாருமே கிடையாது, வெளியாலே கிடையாது. அவங்க அம்மா வந்துட்டு, நீ போயிடுப்பான், இங்கேருந்து அவங்க அண்ணன் ஏசா அவனை கொன்று போடுவான், நீங்கள் இருந்து ஓடிட்டு அவனை விரட்டுறாங்க. அவன் ஓடி போகிறான், தப்பித்து கொண்டு போகிறான். வந்து இங்கே லாபம் வாங்கிட்டு வேலை செய்கிறது. தாய் மாமிட்ட போனால் நமக்கு ரொம்ப மரியாதை சலுகைலாம் கண்டிப்பாக கிடைக்கும். முதல் நாள் கிடைக்கும், 2வது நாள் கிடைக்கும், 3வது நாள் அவனை பெண்ட் எடுத்துட்டார். இவர் எத்தனை வருஷம் வேலை செய்தாருங்க அங்கே போயிட்டு? 20 வருஷம் வேலை செய்தான்றான் மனுஷன். யோசிச்சு பாருங்க. ஆனால் மனப்பூர்வமாக செய்தான். அதுதான் பெரிய பாயிண்ட்டுங்க. ஆனால் அந்த 20 வருஷமும் மனப்பூர்வம் வேலை செய்ய சொல்றாரு. பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல். அவர் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு வேலையில ஏதாச்சும் மிருகம் வந்து அடிச்சு இருக்கும். ஆனால் அந்த பீருண்ட ஆடை, நான் கொண்டு போட்ட ஆடை நான் கொண்டு வராமல். பாருங்க, கணக்கு எவ்வளோ அழகாக கொடுக்குறாரு பாருங்க. நானாக இருந்த சேர்த்துருப்பேன், தாய் மாமன் தானே, ஒரு ஆடு செத்துச்சுன்னா 2 ஆடு செத்துச்சுன்னு திருட்டு கணக்கு எழுதியிருப்பேன். நான் கண்டிப்பாக எழுதிருப்பேன். என்ன கேட்க போகிறேன்? நான் அவரை பார்க்குறாரு, நான் என்ன மேய்ச்சின்னு இருப்பேன். நான் ஏமாற்றிருப்பேன், கண்டிப்பாக ஏமாற்றிருப்பேன். ஏன்னா இவன் வந்து நான் சாவடிக்கிறான் வேலை மேலே, நான் பழி வாங்குறேன் எங்கள் மாமனை. ஆனால் அப்படியே இல்லை யாக்கோ, பீருண்டதை நான் கொண்டு வராமல் அதற்காக நான் என்ன செய்தேன்? உத்தரவாதம் பண்ணான். என்ன போச்சோ நான் திருப்பி கொடுத்தேன் உனக்கு. நான் 100 ஆடு எடுத்துன்னு போனால் அந்த 100 ஆடு கரெக்டாக திருப்பி கொடுத்தேன். அது எப்படின்லாம் எனக்கு தெரியும். எடுத்து கரெக்டாக கொடுத்து பீருண்டதை நீ அப்புறம் வாசிங்க. கொண்டு வந்தேன், பகலிலே களவு போனதையும் நல்ல மாமா இல்லை, நானாக இருந்தால் ஓடிட்டு இருப்பேன். வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லிப்போம், மனுஷனாக இருந்தாலும் உங்கள் அண்ணன் எது கேட்டாலும் கணக்கு கேட்குறான். வெயிலில் சாவுறேன், நிழலில் சாவுறேன், எனக்கு அவ்வளோ பிரச்சனை, ஆனால் எல்லாத்தையும் கேட்டு வாங்குறாரு. உங்கள் சொந்த தம்பி அம்மாவர்னு கேட்டிருப்பேன். இல்லை, அவர் அப்படியே அமைதியாக இருந்தார். அந்த சிச்சுவேஷனை ஏற்றுக்கொண்டார். முதல்ல நம்ம அதுதான் புரிந்து கொள்ளணும். எவ்வளோ பிரச்சனை தான் சரி வேலை மேலே. இன்னைக்கு இருக்க வேலை கல்ச்சர் வந்துட்டு ரொம்ப பிரச்சனை தான். ப்ரெஷர் நிறைய கொடுக்குறாங்க. நீங்கள் வேறு வழியில் வேலை செய்து தான் தீர வேண்டும். அப்படி செய்யலனா நீ வெளியே போன்னு சொல்லிடுறான். அவ்வளோதான், நீ ஏன் வந்துடணும். அப்படி தான் இருக்கு. ஆனால் அதை விட மோசமாக தான் இங்கே யாக்கோபு அனுபவித்தார். வாசிங்க பிரதர், அடுத்த வாசி. பகலில் வெயிலாக என்ன போதும். எவ்வளோ பாடுபட்டாரு? பகலில் வெயில், இரவுல குளிர், அப்புறம் நித்திரை எனக்கு தூரமாக இருந்ததுங்க. யோசிச்சு பாருங்க. அந்த 20 வருஷமா அவன் இப்படி தான் அனுபவிச்சான், பாடுபட்டான். 20 வருஷம் பாருங்க, தூக்கமே இல்லைன்றான் அவன்.
நம்ம 8 மணி நேரம் தூங்கி தூக்கம் இன்னும் பத்தலைன்னு சொல்கிறோம். இல்லை ஒரு 14 மணி நேரம் வேலை செய்துட்டா அவ்வளோதான் நம்ம டயர்ட் ஆகிடுறோம். இல்லை, இங்கே யாக்கோபு ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்ட் நமக்கு. ஒரு தேவன மனுஷன் இவ்வளோ பிரச்சனையோட அவர் அங்கே வேலை செய்தார். வெயில், குளிர். அடுத்து வாசிங்க. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்திலே சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். எத்தனை மாத்தினார் இவரு? 10 முறை. முதல் வருஷம் 100 ரூபான்னு சொல்லியிருப்பாரு. நல்லா வேலைக்கு பாருங்க, நல்லா வேலை செய்திருக்கிறான் இவன் எங்கேயும் ஏமாத்தலை. தேவன் முன்பாக ஒரு சாட்சி கொடுக்குறார். அடுத்த வருஷம் 90 ரூபான்றார். எப்படி இருக்கும்? நானாக இருந்தால் திருட்டுத்தனமாக ஒரு 500 ரூபா திருட்டோம் மாதம். இல்லை, நான் செய்வேன், மனிதன் ஆகிய நான் செய்வேன். இவன் செய்யலை. 90 ரூபா. அடுத்த வருஷம் 80, அப்புறம் 70, 60, 50. 10 வருஷம் சம்பளத்தை மாற்றினானா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான் அவன். நான் தான் கண்டிப்பாக உண்மையாக வேலை செய்திருக்க மாட்டேன். 3 நாள் வந்து கசாப்பாட்டில் விற்றுட்டு ஞாயிற்றுக்கிழமை காசு வாங்கிட்டு இருப்பேன் சைட்டில் போயிட்டு. நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன். நான் நிஜத்தை தான் பேசுகிறேன். ஏன்னா இவன் ஏமாத்துறானே, இவன் மாமனா, இவன் பாவி, என் சம்பளத்தை 10 வாட்டி ஏமாத்துறான். இப்படி வேலை செய்கிற இவன் நன்றி கட்டவனா இருக்கிறான். இல்லை, யாக்கோபு தேவனுக்கு பயந்தார். முதலாவது அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் கர்த்தர் வந்து அவர் அபரிதமாக ஆசீர்வதித்தார். அவர் பேரை இஸ்ரவேல் என்று மாற்றுவதற்கு காரணமே இவர் உண்மையாக தேவனுக்கு வேலை செய்தான் ஒரு முதல் காரணம். வேற ஒண்ணுமே இல்லை. சொல்றார்ல தேவன், உன் மகன் உன் கண்களை மூடுவான், நீ எகிப்து போவாய், திரும்பி வருவாய் என்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தால் அதை சுதந்திரத்து கொண்டான். என்ன காரணம்? இதான் நிஜம். இங்க 10 வருஷம் சம்பளத்தை மாத்தினார், அவன் சோர்ந்து போகவில்லை. இப்ப அடுத்து வாசிங்க, என்ன சொல்றார் பார்க்கலாம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால். இப்ப யார் இருந்தா இப்ப அவரோட? இதான் நிஜம். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உண்மையா வேலை செய்தேன். எனக்கு யார் துணையா இருந்தா? என் தேவன் எனக்கு துணையா இருந்தார். நாம் இதை விசுவாசிக்க வேண்டும். நம்ம வேலை ஸ்தலத்தில் எவ்வளோ பிரச்சனாலும் நீ தாங்கி தான் தீர வேண்டும். எனக்கு அநேக பிள்ளைகள் ஃபோன் பண்ணுவாங்க, அங்கிள் வேலை மேலே ஒரு பிரச்சனையாக இருக்குது. நசன் இருக்கும், உனக்கு வயிறு பசி இருந்தால் சம்பளம் வேணும், சம்பாதிச்சாதான் உனக்கு பிரச்சனை, குடும்பம் நடக்கும், உன் கஷ்டத்தால் என்கிட்ட சொல்லாதான்னு வேணாம். இந்த அதிகாரத்தை எடுத்து படின்னு வேணாம், இந்த டெக்ஸ்ட்டை வாசி. இது அவர் செய்தார்னா நீ செய்தான் தீரணும். ஏன்னா வேதம் வந்து நிஜம். இதை அவர் செய்தார். இப்படி ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்தார், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார், நாமளும் வாழணும்னு நமக்கு எழுதியிருக்கிறார். அப்புறம் பேச மாட்டாங்க எனக்கு ஃபோன் பண்ணி. நேரத்தை கொடுங்க தேவனுக்கு, வேறு ஒன்றும் கொடுத்தால நேரத்தை ஃபஸ்ட்டு கொடுங்க தேவனுக்கு. கண்டிப்பாக கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். ப்ரெஷர்லாம் இதோட ப்ரெஷர் நிச்சயமாக உலகத்தில் யாரும் சந்திக்க முடியாது. சொல்கிறாரு, கடைசி சொல்கிறாரு, எனக்கு யார் துணையாக இருந்தால் இவ்வளோ வேலை இல்லையோ. வாசிங்க, அது முடிச்சு வசனத்தை. என் பிதாவாகிய தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீ இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். போதும் பிரதர். தேவன் அழகா எழுதுறாருங்க. அவர் யாக்கோபு சொல்றாரு, என்னோட தேவன் என்னோட கூட இருந்திருப்பார், ஆனால் நீ என்ன பண்ணிருப்ப? என்னை வெறும் கையோட அனுப்பிச்சிருப்ப. கர்த்தரோட அனுப்பல. 2 பரிவாரத்தோட தான் அவர் அனுப்புறார் தேவன். அங்க இருந்து 2 பரிவாரம் இருந்து என்ன சொல்றாங்க வேத ஆராய்ச்சியாளர்கள், ஒரு பரிவாரம் ஆட்டு மதியம் 7-8 கிலோமீட்டர் இருக்குமா. எத்தனை கிலோமீட்டர்? அப்ப 2 பரிவாரம் எப்படி இருந்திருக்கும்? அவ்வளோ செழிப்பை கர்த்தர் திருப்பி கொடுத்தார் அவனுக்கு. ஏனென்றால் நான் உண்மையாய் உத்தமாய் தேவனுக்கு பயந்து வேலை செய்து விட்டு தான். ஒன்றுமே கிடையாது, உண்மையாக வேலை செய்தான். இவ்வளோ ப்ரெஷர்லாம் வேலை செய்தோம், உண்மையாக இருந்தான். இன்னைக்கு நம்ம அதுதான் கற்றுக்கொள்ள வேண்டும். வேலை செய்ய நீங்கள் எல்லாரும் உங்களுடைய தேவன் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். அது எதை செய்தாலும் யாருக்கென்று செய்யுங்க, மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று செய்யுங்க. உங்களை வேலை மேலே சிசிடிவி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. உன் கர்த்தர் உன்னை பார்க்கார் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் நீங்கள் உண்மையாக கண்டிப்பாக வேலை செய்வீங்க. உங்களை யாரும் பார்க்க தேவையில்லை. கர்த்தர் உங்களை கண்டிப்பாக உயர்த்துவார். சொல்றாரு, நான் உன்னை ஆஸ்வதித்தேன் என்று கர்த்தர் அவனை ஆஸ்வதிக்கிறார். சரி, 3வது பார்ப்போம். தேவனின் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து என்ன சொல்ற? இப்ப இவன் பண்ண பிரச்சனை யார் கடிந்து கொண்டார்? இப்போ அவனை தேவனை அவனை கடிந்து கொண்டார். தேவன் அந்த வேலையை பார்த்து பாருங்க. நீங்க கவலையே பட தேவையில்ல. உங்களை டார்ச்சர் கொடுப்பானுங்க. ஒரு நாள் பார்த்தா அவங்க சீட்லேயே இருக்க மாட்டான். அவன் கர்த்தரை தூக்கிட்டு இருப்பார் வேற இடத்துக்கு. நீங்க பொறுமையா, நான் வேலை மேலே அதை அனுபவித்தேன் கிறிஸ்துக்குள்ளாக. பயங்கர டார்ச்சர் ஒரு ஆஃபீஸர். என் ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நான் பைபிள் படிக்கிறது அவர் பிடிக்காது. ஒரு பெரிய ஹிந்து ஃபேனட்டிக் அவர். அப்புறம் தான் பின்னால் தெரிஞ்சது எனக்கு. ஆனால் இன்டெரக்டாக டார்ச்சர் பண்ணுவேன் வேலை மேலே. எல்லாமே கரெக்டாக டார்ச்சர் பண்ணால் கண்டுக்கவே மாட்டேன். ஒரு நாள் வர அவர் டிரான்ஸ்ஃபர்டு.
அதுவும் தண்ணி இல்லாத காட்டுக்கு. கர்த்தர் தூக்கிட்டார். நாம் அல்ல. நாம் கர்த்தர் உண்மையா இருப்போம்னா கர்த்தர் அதை செய்து கொள்வார். நாம் எதுவுமே யாருமே பழி வாங்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. நாம் உண்மையாய் மனப்பூர்வமாக கர்த்தர் வேலை செய்வோம்னா கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். சரி, இப்போ 3வது பாயிண்ட்டுக்கு வரலாம். எடுத்து வாசிங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:6. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தரிசித்து நடவாமல் என்ன சொல்றாரு இங்க அப்போஸ்தலன் பவுல்? நாம் தரிசித்து நடுவாமல் விசுவாசித்து நடக்கும். நாம் விசுவாசித்து நடக்கிறோம். 3வது பாயிண்ட் அதான். நாம் விசுவாசித்து நடக்கணும். யாரும் தேவனை பார்க்கல, குமாரனை பார்க்கல, அவரோட மரணத்தை பார்க்கல, ஆனாலும் விசுவாசிக்கிறோம். வி ஜஸ்ட் பிலீவ், அவ்வளோதான். இவங்க சொல்றாரு நீங்கள் விசுவாசித்து நடக்கிறீங்க. இதுக்கு ஒரு பெரிய காட்சி நான் பார்ப்போம்னா எடுத்து வாசிங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு இந்த காரியம் நடந்த பிறகு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். என்ன பண்றாரு தேவன்? நீங்க ஆபிரகாமை சோதித்தார். நம்மளோட வாழ்க்கையில நடக்குங்க கண்டிப்பா. இதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என்னை சோதித்து பார்ப்பார். யோபை சோதித்து பார்த்தார். மனைவி தான் சொல்றா, தூஷித்து ஜீவனை விடு, சாவடாய் நின்றா. நம்ம மொழியில தான் பேசியிருப்போம். எதுக்கு வாழற இல்ல, சாவன் எதுக்கு இது இவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கிற? உனக்கு வியாதியா வந்துடுச்சு, பிள்ளைங்கெல்லாம் இறந்துட்டாங்க, ஆஸ்திலாம் போயிடுச்சு, எவ்வளோ ராஜா மாதிரி நான் வாழ்ந்தேன், 500,000 நகை இருந்தது, ஒன்றும் இல்லை, இப்போ நான் பரதேசியா இருக்கிறேன், நீ இன்னும் அவரை நீ சேவித்து கொண்டிருக்கிறாயா? என்ன சொன்னார் யோபாங்க? கர்த்தர் கொடுத்தார். ரொம்ப எளிமையா பேசினார். இட் இஸ் காட் எ டீப் மீனிங். எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தாரு எனக்கு, நீ எடுத்துறாருன்னு பரவாயில்ல. எனக்கு நம்ம அந்த விசுவாசம் வருவதற்கு நாம் நம்மளை ஒப்பு கொடுப்பதே கிடையாது. நல்லா சம்பாரிச்சிருப்போம். எங்காச்சும் ஒரு சவரம் தொலைச்சிட்டு இருப்பான், உயிரே போட அந்த ஒரு சவரம் தொலைச்சதுக்கு. எவ்வளோ சம்பாரிச்சிருப்போம்? நம்ம ஆயுஷ் நாட்டில் ஒரு 50,000 சம்பாரிச்சிருப்போம். ஒரு சவரம் தொலைஞ்சு போகுது, என்ன பிரச்சனை இப்போ? அதுக்கு அன்னைக்கு சாப்பிடாம, சர்ச்சுக்கு போகாம, மீட்டிங்கு போகாம, இப்படி நம்ம என்ன செய்யறோம்? உபவாசம் இருக்கிறோம். அந்த ஒரு சவரனுக்கு கர்த்தருக்கு உபவாசம் இருக்கிறது கிடையாது. இங்க பார்க்கிறோம், எல்லாத்தையும் இழந்து போன யோபு ரொம்ப எளிமையா சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிளா பேசுறான். அது ஆழமான கருத்து. இங்க பார்க்க போறோம். ஆபிரகாம் 22ஆம் வசனம் வாசிங்க. 1-2 வாசிங்க. எப்படி அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் ஏதோ அடியேன் என்றான். என்ன சொல்றாருங்க ஆபிரகாம்? உடனே ஒபீடியன்ஸா, ஆமா தகப்பனே அடியேன், அவ்வளவுதான். குரல் கேட்டோன்னா கீழ்ப்படிஞ்சிடறார். இதை தான் நம்ம சாஷ்டாம செய்யறது கிடையாது. வேதம் சொல்லுது, பார்க்கலாம், நாளைக்கு செய்யலாம், இன்னைக்கு செய்யலாம்னா நம்ம வந்து காலத்தை கடந்து போக்கி கொண்டுறோம். வாசிங்கிறது. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேலே அவனை தகன பலியாக பலியிடு என்றார். என்ன சொல்றாரு இங்க பாத்தீங்கன்னா? ரொம்ப இந்த வரிய ரொம்ப ஆழமா படிப்பேன். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய, அழகா வர்ணிக்கிறார் அவன் பிள்ளைய. தேவன் வர்ணிக்கிறார். அவர் வர்ணிக்கிறார், அது நிஜம். அவர் அழகா வர்ணிச்சு சொல்றாரு, போய் அவனை சாவடின்ட்டார். நம்ம மொழியில படிப்போம். பலின்னா என்ன அர்த்தம்? அதான் அர்த்தம். நம்ம மொழியில படிச்சா போய் சாவடி. நானா இருந்தா எதுக்குப்பா எனக்கு இந்த ஒரு பிள்ளைய கொடுத்தது வயசு கடந்து கொடுத்த, இப்போ நான் முதிர் வயதாயிட்டேன், இப்போ அந்த பிள்ளைய கொடுத்துட்டு அதை எனக்கு கொடுன்றிய, நீ ஏன் எனக்கு கொடுத்தன்னு தான் கேட்டிருப்பேன். நான் கண்டிப்பாக தான் கேட்டிருப்பேன். அது என்ன சொல்றாரு? கண்டிஷன். நான் காண்பிக்கும் மலையில போய் அவனை பலியிடு. நான் சொல்ற இடத்த நீ போனோம். எங்க கழுத்தை நிறுத்தி சாவாச்சானே என் பிள்ளைய? அப்படி அல்ல தேவனுக்கு. நான் சொல்ற இடத்த நான் அவனுக்கு கொண்டு போவோம். அதான் கண்டிஷன். அடுத்து அடுத்த வருஷம் ஆச்சுங்க. எப்போ எழுந்து போனாரு? நானும் தான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன். இது சாவதான போகுது, எப்போ செத்தா எனக்குன்னா இல்லை. நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இது சாகதான் போகுது, இது எப்போ செத்தா என்ன? நல்லா சாப்பிட்டு கிப்ட்டு பிரியாணி ஆக்க சொல்லிட்டு மனைவியை சாப்பிட்டு போகலாம். இல்லை, அதிகாலை தேவனுக்கு நேரத்தை நாம் கொடுப்பது, அதிகாலை தேடுவது ரொம்ப விரும்புகிற ஒரு நேரம் கர்த்தர். நீங்கள் இதை முயற்சி பண்ணுவோம், ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். என்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ தான் தூக்கம் நல்லா வரும். ஏசி இன்னும் ஒரு டெம்பரேச்சர் குறைச்சிட்டு தூங்கணும்னு தோணும், இல்லை ஷீட்டை நல்லா இழுத்து தூங்கணும்னு தோணும். அது இயல்பு. சரீரம் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறது, ஆனால் வேதம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் அதிகாலை எழுந்து நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நான் கிறிஸ்துவில் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன்.
கஷ்டம். ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஐ அக்செப்ட். நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோன்னா அந்த சுகம் தண்ணி குடிச்சு திரும்ப தூங்கணும்னு தோணும். அப்புறம் டைம் போகிறதே தெரியாது. ஆனால் இங்கே பாருங்க, தன் மகன் மறிக்க போகிறான்னு நல்லா தெரியும் அவருக்கு. அதிகாலையில் எழுந்து தேவன் கூட நேரத்தை கொடுத்தார். வாசிங்க பிரதர். ஆபிரகாம் அதிகாலை எழுந்து ம் தன் கழுதை மேல் சேணங்கட்டி ஆ. தன் வேலைக்கால் 2 பேரையும் ஆ. தன் குமாரனையும் ம். ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு ம். தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு ம். தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். இங்க பாருங்க, தகன பலிக்கு தேவையான கட்டைகளை என்ன செய்து கொண்டான்? அவன் பிளந்து கொண்டு போனான். he was prepared. அவன் ஆயத்தமாக தேவன் கொடுப்பதற்கு அவன் தைரியமா இருந்தான். அந்த விஷயத்துல நம்மளா தான் செய்யிருப்போம். கட்டையெல்லாம் பழக்கலப்பா, ஈரமா இருக்குது, அது மேலே எரியாது, நான் 2 நாள் பொறுத்து போறேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இன்னைக்கு தான் மழை பெஞ்சு, உங்களுக்கு தான் தெரியுமே. நம்மளே தேவனுக்கு அட்வைஸ் கொடுப்போம், மழை பெஞ்சு உங்களுக்கே தெரியுமேன்னு. இன்னும் அவர் தெரியாத மாதிரி. ஆமாம், நிறைய பேர் நம்ம இன்னைக்கு தவறு பண்ணுறதே வந்துட்டு நம்ம வந்து தேவனுக்கு ஆலோசனை கொடுப்போம். நேற்று கூட ஒரு பிரதர் ஃபோன் பண்ணி, என் பிள்ளைக்கு நான் கோயம்புத்தூரில் இருக்கான், எனக்கு கோயம்புத்தூரில் பெண் வேணும்னார். கிடைக்கவே கிடைக்காதுன்ட்டேன் நான். தேவனுக்கு கண்டிஷன் வைக்காதீங்க. தேவனுக்கு எப்பொழுதுமே கண்டிஷன் வைக்காது. தேவன் அதை விரும்புறதே கிடையாது. என்ன சொல்றாரு? ஆபிரகாம் கூப்பிட்டேனே, இதோ அடியேன், அவ்வளோதான். ஒன்றுமே பேசலாம், மறு பேச்சே கிடையாது. இங்கே பாருங்க, கட்டையில பிளந்து கொண்டு அடுத்த வருஷம் வாசிங்க. 3ஆம் நாளில் ம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து ம் தூரத்தில் அந்த இடத்தை கண்டார். ம் அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரை நோக்கி பாருங்க, அந்த இடத்தை பார்த்துட்டார் அவர். உடனே என்ன சொல்றாரு? தன் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி ஆ. இங்கே காத்திருங்கள், இங்கே காத்திருங்கள். நானும் பிள்ளையாண்டாலும் ம். அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். இது பொய்யா உண்மையா? உண்மைங்க. வேலைக்காரன் சொல்றாரு இவரு, நானும் பிள்ளையாண்டம் போய் தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். என்ன ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? தரிசித்து நடவாமல் இதுதான். நாங்கள் போய் திரும்பி வருவோம். வேலைக்காரன் சொல்லிட்டு போறாரு அவர். அடுத்த வாசி. ஆபிரகாம் ம். தகன பலிக்கு கட்டைகளை ம். எடுத்து ம். தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து ம் தன் கையிலே நெருப்பை ம். கத்தியை எடுத்துக்கொண்டார். இங்க பார்க்கிறோம். கூடி போனார். இங்க பாரு, 2 பேரும் கூடி போறாங்க. அந்த விறகு யார் மேல வைக்கிறாரு? தன் குமாரன் மேல வைக்கிறாரு. இவர் வயது போனவர். அந்த வாலிப பருவத்தில் இருக்கிறான். அந்த விறகுலாம் தூக்கி அவன் மேல தான் வைக்கிறாரு. அவன் தான் சாக போறான். இங்க பாருங்க, இதுல நல்ல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அவன் இமோஷன்ஸ், அவன் உணர்வுகளை காண்பிக்கவில்லை தன் மகனுக்கு. அவன் உணர்வுகளை தன் மனைவிக்கு சொல்லவில்லை. அவன் உணர்வுகளை தன் வேலைக்காரனுக்கு சொல்ல நடந்து சாதாரணமா போறாரு. நம்மளா இருந்தா தேம்பி எழுதிருப்போம். ஏன்னா இவன் சாக போறானே, ஒரே ஒரு பிள்ளையாச்சே. அவன் மனைவிகிட்ட சொல்லலை. மனைவிகிட்ட சொல்லியிருந்தா இவனை இவனை வெட்டி போட்டிருப்பா. ஆமா, ஏன்னா நிறைய கொலைகள் பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி வெட்டுறது, பொண்டாட்டி புருஷன் வெட்டுறது தான் இன்னைக்கு செய்திகள் நிறைய. இன்னைக்கு அன்னைக்கு கண்டிப்பாக வெட்டி போட்டிருப்பாங்க. சாரா ஆபிரகாம் கொடுத்தது ஒரே பிள்ளை, நீ போய் சாவடிக்க போற, நீ முதல்ல சாவடிச்சிருப்பாங்க. இல்லை, தன் மனைவிக்கு சொல்லவில்லை, தன் வேலைக்காரனுக்கு சொல்லலை, தன் மகனுக்கு சொல்லலை, அமைதியா போறாரு. எல்லாவற்றும் அவர் சுமந்து கொண்டார், தேவன் மீது எல்லாவற்றையும் வைத்து விட்டார். முதல்ல அதான் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா பாரத்தையுமே கர்த்தர் மேல வைத்து விட்டார். நம்மள சொல்றாரு இல்லையா, உன் பாரத்தெல்லாம் யார் மேல வைய? என் மேல வைன்றார் கர்த்தர். நம்ம நம்மளே சுமக்கிறோம். அதனால தான் பிரச்சனை. நமக்கு பிரச்சனைன்னு கேட்டால் நம்ம எல்லாம் நம்ம சுமன்னு நினைக்கிறோம். நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம அந்த நிலையோட வாழ்வு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றும் தன் பாரத்தை தேவனில் வைத்து விட்டு புறப்பட்டு போறாரு. என்ன இருக்கு? நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, கட்டை இருக்கு, 3மே இருக்கு பலிக்கு. இப்ப என்ன இல்லைன்றத யார் சொல்றா பாருங்க. அடுத்து வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என் தகப்பனே என்ற அதற்கு அவன், என் மகனே, ம். இதோ இருக்கிறேன் என்றான். என்ன அன்பா பேசுறாரு பாரு. அந்த உரையாடல பாருங்க, என்ன ஒரு அன்பு பாருங்க தகப்பனுக்கும் மகனுக்கும். இன்றைக்கு பிள்ளைங்களை எடுத்து நம்ம இந்த அன்பான வார்த்தையில பேசிக்கிறோமா? ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். நாம் புரிந்து, நம்ம பிள்ளைகள் நாம் அன்பாய் பேச வேண்டும், அன்பு அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும், மனைவிடத்தில் அன்பாய் பேச வேண்டும், மனைவி புருஷனை அன்பாய் நடத்த வேண்டும். இதை பார்க்கும் முதல் பிள்ளைங்க அந்த அன்புல வளர முடியலாம், வளரவே வளராது. இன்றைக்கு சமுதாயத்தில் மனைவி புருஷனை மதிப்பது கிடையாது, இல்லை புருஷன் மனைவியை மதிப்பது கிடையாது. நேற்று கூட எனக்கு ஒரு ஃபோன் காலில் கேட்ட வந்துட்டு, என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியில. நான் சொன்னேன், உங்கள் புருஷன் கீழ்ப்படிஞ்சிங்களா? மறு பேச்சாக தான் கேட்பேன். என்ன அப்படி சொன்னேன், நான் நிஜத்தை தான் பேசுகிறேன். நீங்கள் உங்கள் கணவன் நீங்கள் மதிப்பீர்களானால் உங்கள் பிள்ளைங்களை கண்டிப்பாக மதிப்பார்கள். உங்கள் கணவன் நீங்கள் அவமதிப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகள் உங்களை அவமதிப்பார்கள். ஏன்னா பிள்ளைங்க பார்க்குறாங்கங்க இன்னைக்கு எல்லாமே. அன்றைக்கி அந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லாம் பிள்ளைங்க பார்க்குறாங்க. ஸோ நம்ம குடும்பத்தில் எப்படி நடந்துக்கிறோமோ அதுதான் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். உடனே சொல்கிறேன், மகனே வாசிங்கிறது. அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டல் இருக்கிறது, தகனபலி
ஆட்டுக்குட்டி எங்கே என்றார். என்ன கேட்டாராம் மகன்? தகன பலிக்கு அப்பா எங்க ஆடு? இன்றைக்கு நாம் பிள்ளைகளை கிறிஸ்தவ நடைமுறையில நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு அநேகர் வந்துட்டு இந்த தவறை எல்லாம் கிறிஸ்துவ குடும்பம் தான் பேசுறாங்க, மற்றவர்களை குறித்து பேச எனக்கு அதிகாரம் கிடையாது. கிறிஸ்துவின் சபையில பிள்ளைகளை நாம் ஒழுங்கா வளர்ப்பது கிடையாது. நாம் சாட்சியம் இல்லை என்றால் பிள்ளைகள் நமக்கு சாட்சியா வளர மாட்டார்கள். நாம் இந்த சாட்சியை காண்பிக்க வேண்டும். முதலாவது நான் எழுந்து வேதத்தை வாசிக்க வேண்டும். நான் வாசிப்பதை பார்த்து என் மனைவி வாசிக்க வேண்டும். என் மனைவி வாசித்த பிறகு என் பிள்ளைகள் வாசிக்க வேண்டும். என் பிள்ளைகள் வாசித்து பார்க்கும் பொழுது என் பேர பிள்ளைகள் வாசிக்க வேண்டும். இதுதான் கண்டிஷன். இந்த சந்ததியை நாம் வளர்க்க வேண்டும்னா நாம் தான் முதலாவது உதாரணம். நீங்க பார்க்கறான் எங்கப்பா ஆடு, இப்ப என்ன சொல்றாரு பாருங்க இவரு. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். என்ன இருவரும் கூடி போய் தேவன் அவருக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாமும் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி என்ன பண்றாரு இப்போ ஆபிரகாம்? யார் பார்த்துக் கொள்வார் இந்த ஆடை? இது உண்மை. இதான் விசுவாசித்து நடந்தார், தரிசித்து நடக்கவில்லை. இதை தேவன் பார்த்துக் கொள்வார்ப்பா, நீ வா. இதை யார் நம்பி போறான்? ஈசாக் நம்பி போறான். தகனமலிக்கு எல்லாம் அடிக்கிட்டாரு. அடுத்தது பாருங்க. பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கி கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். என்ன பண்ணார் இப்போ? ஈசாக் என்ன பண்ணாரு? இந்த கட்டைகள் மேல அவனை கட்டி வச்சிட்டார். இன்னைக்கு இருக்க பிள்ளைகள் அப்படி நான் கட்டிருந்தேன், பிள்ளை 8 வச்சிருப்பான் இல்லை, என்னை 8 வச்சிருப்பான். மலை மேலே ஓடி வந்திருப்பான். வந்து எங்கள் அவங்க அம்மாட்ட சொல்லலாம், நீ ஒரு புருஷனை கட்டி அவன் படுபாவி என்னை கொலை பண்ண வந்தான், நான் தப்பிச்சுட்டு வந்தேன், நீயே ஓடிடு. இப்போ நான் கிடைக்கல, அடுத்து உன்னை தான் வெட்டி போட்டுருவான் அவன், நீயே ஓடிடு. இதான் நடந்திருக்குங்க, இதான் நிஜம். அவன் பாருங்க, தன் பிள்ளையை அவன் கிடைத்தின போது அவன் அமைதியா இருந்தான். ஏன்னா என்ன வார்த்தை அவங்க தகப்பன் சொன்னார்? யார் பார்த்து கொள்வார்? இதான் அந்த விசுவாச குடும்பம். அந்த பிள்ளை அதை முழுமையாக நம்பினான். அந்த வேலைக்காரன் நம்பினான், இந்த மகனும் நம்புறான், இவரும் நம்புறார். இவர்கள் எங்கேயுமே யாரும் பொய் பேசவில்லை. தயவுசெய்து சிந்தித்து பாருங்க. அவன் பொய் பேசவில்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார். வேலைக்காரங்கிட்ட நாங்கள் திரும்பி வருவோம். வேலைக்காரங்கிட்ட இவங்கிட்ட சொல்ல கர்த்தர் பார்த்து கொள்வார். அவன் மகன் அப்படியே படுத்தான். அவர் கத்தி எடுக்கிறார். யார் தடுத்துட்டா? இப்போ கர்த்தர் தடுத்துட்டார். அதனால தான் சொல்றாரு, மறுபடியும் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இந்த கல்லுகள்னாலே பிள்ளைகள் உண்டாவதற்கு தேவன் வல்லவர் என்று யார் விசுவாசித்தான்? ஆபிரகாம் விசுவாசித்தான். புதிய ஏற்பாட்டில் பேசுறாரு அது மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த கல்லுகள்னாலே பிள்ளைகளை உண்டாவதற்கு வல்லமை உண்டு என்று ஆபிரகாம் விசுவாசித்தான் என்று ஆண்டவர் இயேசு பேசினாரு. அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. இதுதான் சொல்றாரு, நீங்கள் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கணும்? நம்மளை பார்த்துட்டு விசுவாசித்து நடங்க. எடுத்து வாசிங்கள். அடுத்தபடியாக போதும் பிரதர், சாரி. இப்போ 4வது கருத்து போகலாம். நீதிமொழி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமொழிகள் 2:1. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமையம் பண்ணும் பொருட்டு நீ உன் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாக. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னது என்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கட்டளை சொல்லிட்டார். அவருடைய வார்த்தை நாம் தேட வேண்டும். பகுத்தறிவு வேண்டுமானால், ஞானம் வேண்டுமானால் அவருடைய வார்த்தையை தேட வேண்டும். அடுத்த கண்டிஷன். இதை யார் பெற்றுக்கொண்டார் பார்க்கும்பொழுது எடுத்து வாசிங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரே, உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ என்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததுமான தர்க்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகி உமது ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். சொல்றார். என்ன கேட்டாருங்க சாலமன் ராஜா? ஞானம், பகுத்தறிவு தேவை. எனக்கு ஞானம் தேவை, ஒண்ணுமே தேவையில்லை. அதை தான் கேட்டார், அதை பெற்றுக்கொண்டார். அவர் அநேக காரியங்களை சாதித்தார். பிற்பாடு அவருடைய வாழ்க்கையை பற்றி தான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தர் அவர் கேட்டதை கொடுத்தார். தேவனை தேடுவதற்கு அவர் இணங்கினார்.
ஞானத்தை நாம் கேட்க வேண்டும். ஞானத்தை நாம் கேட்க வேண்டும்னால் நாம் வேதாந்தத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அனைவேளை நம்ம நிறைய நேரம் வந்துட்டு தேவனை கேட்கறதுல தான் இருக்கிறோம். எதை கேட்டாலும் இது வேணும், அது வேணும், எனக்கு பிள்ளைங்க வேணும், வேலை வேணும், திருமணம் நடக்கணும், எப்பொழுதும் கேட்டுன்னு தான் இருக்கிறோம். யோசிச்சு பார்ப்பார், எப்போ பார்த்தாலும் இவன் கேட்டுன்னு தான் இருக்கிறான், ஆனால் என் வார்த்தையை கேட்கறதே இல்லையே, இல்லையா? எப்போ பார்த்தாலும் கேட்குறோம், ஆனால் அவர் பேசுவதற்கு நம்ம இடம் கொடுப்பதே கிடையாது. நம்ம பேசுறது அவர் நிறைய கதையை எழுதுகிறோம் நம்ம, ஆனால் அவர் பேசுவது நம்ம இடம் கொடுக்கறதே. அவர் பேசுவது என்னென்ன பொழுது நாம் வேதாந்தத்தை வாசிக்க வேண்டும், அவர் பேசுவதை நம்ம கேட்க வேண்டும். 2 வே டைரக்ஷன் தான். நம்ம எல்லாருமே 1 வே டைரக்ஷன் தான் ஒர்க் பண்ணுறோம் அவரோட. அதனால தான் பிரச்சனை நமக்கு. 2 பக்கமும் வேலை செய்யணும். அவர் பேசுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். அப்படி நாம் செய்வோம்னால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். பார்த்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. அடுத்தபடியாக நீங்கள் மனப்பூர்வமாக வேலை செய்யுங்க. விசுவாசித்து நடவாமல் தரிசனத்தை நடந்து விசுவாசம் நடங்கள். அடுத்து சொல்றாரு ஞானத்தை தேடுங்க. இன்னொரு கடைசி ஒரு பகுதியை பார்த்து நாம் கடந்து யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதா இரு. என்ன சொல்றாரு இங்க? யோசுவா பார்த்துட்டு பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பாருங்க, ரொம்ப அழகா எழுதுறாரு இங்க. மோசேவோட அத்தனை ஆண்டுகள் யோசுவா வாழ்ந்த தொட்டு தான், அவரோட நடப்பயணம் பண்ண தொட்டு தான் இந்த விசுவாசம் அவர் வளர்வதற்கு காரணமே. மோசேவை பார்த்தார், தேவன் அவர் அற்புதமாக வழி நடத்தினார். அதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் யோசுவா கொடுக்கிறார். கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீங்கள் இதை எப்பொழுதும் நம்ப வேண்டும். உங்களோட பயணத்தில், உங்களை எல்லா வேலைகளிலுமே கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். எப்பொழுதும் உங்களை காப்பாற்றுவார். எப்படியா இருந்தாலும் சரி, அவர் உங்களை காப்பாற்றி தான் தீர வேண்டும். நீங்கள் நம்ம கண்டிஷன் போடலாம் அதுக்கு. ஆனால் நான் முதல்ல கண்டிஷன் போடுவதற்கு நான் தகுதி உள்ள நான் பார்க்க வேண்டும். இங்கே ஒரு நபரை பார்க்க போய் நிச்சயமாகவே நம்ம அந்த சூழ்நிலை அவரை தேடி இருப்போமானால் கண்டிப்பாக தேடி இருக்க மாட்டோம். எடுத்து வாசிங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவன் தலைமையில் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் உழைக்க தொடங்கி. இது சிம்சோனை குறித்து கர்த்தர் இங்க நமக்கு ஒரு நிஜ காரியத்தை காண்பிக்கிறார். அவர் செய்த தப்பு, தன் ரகசியத்தை சொல்லிட்டார் பிலிஸ்தர் மக்களுக்கு. அவன் தலையை சிரைத்து விட்டார்கள். அவனை கைதியாக அழைத்து கொண்டு போயிட்டாங்க பிலிஸ்தர் தேசத்தில் வாசிங்கிறார். பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகஞ்சனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையிலே ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி என்ன சொல்றாங்க இப்ப அவனுங்க? நம்முடைய பகஞ்சனாக சிம்சோனை நம்முடைய தேவன் என்ன செய்த நம்ம கையில தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். இவனுங்க சந்தோஷமா கூடி வரானுங்க. இவனை ஒரு ஜோக்கர் ஆகிட்டாங்க, ஒரு சர்க்கஸ் ஜோக்கர் தான் இங்க. அவர் ஒரு மோசமான நிலைமையில தான் இங்க சிம்சோன் இருக்கிறார். கண்கள் குருடாக்கப்பட்டது. நல்லா யோசிச்சு பாருங்க. கண்கள் குருடாக்கப்பட்டதுன்னா இன்ஜெக்ஷன் போட்டு கண் எடுக்கலாம். அவங்க அந்த காலத்தில் 4000 வருஷம் முன்னால் கண் எப்படி எடுத்திருப்பாங்கன்றீங்க? குத்தி தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா ஈட்டியில் இல்லை கத்தியில். எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். நல்லா அந்த காட்சியை சிந்தித்து பாருங்க. எவ்வளோ துக்கம் இருந்திருக்கும். மரண தருவாயில் இருக்கிறார். கண்ணை 2 பிடுங்கிட்டாங்க. எடுத்து வந்துட்டு இப்போ இவர் ஜோக்கராக எடுத்துன்னு வராங்க இந்த ஸ்டேடியத்தில் அவரை பார்ப்பதற்கு. இது வேடிக்கை காட்டுவதற்கு தான் அவரை அழைத்து கொண்டு வராங்க. வாசிங் பிரதர். ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகஞ்சனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இதுதான் சிம்சோன் ஒரு பெரிய வைராக்கியம். அவர் குருடாக்கி கொண்டு வருகிறார்கள். நிலைமை யோசிச்சு பாருங்க. சங்கிலி கட்டி அவனுக்கு கொண்டு வராங்க அந்த ஸ்டேடியத்துக்கு. இவனுங்க சொல்றாங்க என்னோட தேவன் சேர்த்தான். இவனுங்க இவனோட தேவன் மேன்மையை பாராட்டுறானுங்க. அடுத்த வாசி என்ன நடக்குதுன்னு. இப்படி அவர்கள் மன மகிழ்ச்சியா இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படி எப்படி எடுத்து வராங்க சிம்சோன்? நாங்க வேடிக்கை காட்டும்படி நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்ம ஜோக்கர் ஆயிடுவோம். நமக்கு எல்லாருக்கும் இந்த சூழ்நிலை ஏற்படும். நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளை பார்த்து மற்றவர்கள் ஏளனமாக பேசுவார்கள். நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ வேண்டும். சிம்சோன் இப்படி தாங்க பண்ணிட்டாங்க. அன்னைக்கு தேவனுடைய மனுஷங்க 2 கண்ணை பிடிங்கி எடுத்துட்டாங்க. எவ்வளோ வேலைப்பட்டுப்பாரு. அப்புறம் வேடிக்கை காட்டுமே அவன் அழைத்து கொண்டு வருகிறார்கள். வாசிங் பிரதர்.
ம், அப்பொழுது சிம்சோன் சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ம். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். என்ன பண்ணாரு இவரு? வேடிக்கை காட்டினான். இவரும் வெடியை காமிச்சார். அவங்களை மனமகிழ்ச்சியாய் வைத்தார். ஏன்னா இவர் அவங்களை அழிக்க போறான், இவர் தீர்மானம். அவங்க சாக போறான்னு இவருடைய தீர்மானம். ஆனா அவங்களை எளிதில் அவங்களை சாக வைக்க விடாது, நம்மள மனமகிழ்ச்சி அவங்களை சந்தோஷமா தான் அவங்களை அழைத்து கொண்டு போன சிம்சோன் தீர்மானிச்சார். வாசிங்க பிரதர். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். ம், சிம்சோன் தனக்கு கையிலாக கொடுத்து ம், நடத்துகிற ம், பிள்ளையாண்டானோடு வீட்டை ம். தாங்குகிற தூண்களை தூண்களில் நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி ம். அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றால். என்ன கேட்கறான் அந்த சின்ன சின்ன பையன்கிட்ட? இந்த தூண்களை நான் தடவி பார்க்கட்டும், நான் சாய்ந்து கொண்டு பார்க்கட்டும் கேட்கறான். அவன் கேட்ட காரணமே வேற விஷயம். ஆனா அவன் கண்ணு தெரியல. கைகளை சங்கிலையில கட்டி இருக்கிறாங்க. தூண்ல நான் தடவி பார்க்கணும். கையை 2 தூணை பிடிச்சிட்டாரு. இப்ப வாசிங்க என்ன சொல்றாரு பாரு. அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. ம், அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் ம். வீட்டின் மேலே புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் ம். சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன பண்றாங்க இப்ப? சர்க்கஸ் காமிக்கிறாரு அவரு. நம்மளோட வாழ்க்கையில நம்ம சில நேரத்தில் நம்ம இந்த சூழ்நிலைக்கு போகும். அவன் போகும்போது கூட அவர் சோர்ந்து போகவில்லை. ஏறக்குறை எத்தனை பேர் இருந்தாங்க அன்னைக்கு? 3000 பேர். எல்லா விதமான பிரபுக்களும் இருக்கிறாங்க. எல்லா ஹை லெவல் பீப்புளும் அங்க இருக்கிறாங்க. இவரை வேடிக்கை காமிக்கிறதாக கொண்டு வராங்க அங்க. இவர் என்ன செய்தாரு? இவ்வளவு பேரையும் அங்க தூண்ல தடவி தூண்ல அடையாளம் பிடிச்சிட்டார். வாசிங் பிரதர். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. இதாங்க பெரிய விஷயம். இந்த வேதனையில கூட, இந்த பிரச்சனையில கூட, அவனை ஏளனமா பேசினவர்கள் கூட யாரை நோக்கி கூப்பிட்டா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா. கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வை பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. என்ன சொல்றாரு? இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு என்ன செய்யும்பா? எனக்கு செவி கொடுங்க, என்னை பலப்படுத்துங்க. இந்த ஒரு விஷயம் போதும் எனக்கு. என் 2 கண்கள் போயிடுச்சுப்பா, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இந்த ஒரு விஷயம் என்னை பலப்படுத்தினால் போதும். அவர் கேட்டாரு, கர்த்தர் கொடுத்தாருங்க. திகையாதே, கலங்காதே, நான் உன்னோட கூட இருப்பேன். இது உண்மையான வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. இந்த சூழ்நிலை கூட கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். வாசிங் பிரதர். சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கிடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் அவன் சாகும் போது அவனாலே கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். சாதிச்சிட்டாரா? இங்க சாதிச்சிட்டார். அவர் உயிரோடு இருந்த நாட்டிலை காட்டிலும் அவர் மறிக்கும் பொழுது எத்தனை பேர் அழைச்சிட்டு போயிட்டாரு? ஏறக்குறைய 3000 பேர். எத்தனை பேர் ஏறக்குறைய ரட்சிக்கப்பட்டால் முதல் நூற்றாண்டுல? 3000 பேர் கர்த்தரால கொல்ல முடியும், 3000 பேர் கர்த்தரால உயிர்ப்பிக்க முடியும். இதான் உண்மை. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஏறக்குறை 3000 பேர் அன்றைக்கு கொன்று போட்டார். ஏறக்குறை 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் முதல் நூற்றாண்டு கிறிஸ்துவின் காலத்துல. கர்த்தர் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ்வதற்கு நாம் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவது அதான் பார்க்குறோம். ஷாரிபாத் விதவை கொடுத்தால் கர்த்தர் அவளுக்கு திருப்பி கொடுத்தார். யாக்கோபு தன் மகனை உயிரோடு கண்ட உடனே அதற்கு நேரத்தை கொடுக்காமல் தேவன் நேரத்தை கொடுத்தான். சிம்சோனை பார்த்தோம், விசுவாசம் உள்ளவனாக வாழ்ந்தான், அவன் வெற்றி பெற்றான். விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமை பார்த்தோம், அவர் விசுவாசத்தில் நமக்கு ஒரு காட்சியை காண்பித்து போய்விட்டார். சால்மன் ராஜை பார்த்தோம், ஞானத்தை கேட்டார், கர்த்தர் அவர் கொடுத்தார். இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் நிறைய 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கு. நேரம் இல்லை, நான் அப்படியே கட் ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு வாக்கியத்தோடு நான் நிறைவே வரேன். ஏன்னா டைம் மேலே எடுக்கக்கூடாது நினைப்பேன் நான் எப்பொழுதுமே. எடுத்து வாசிக்க 119 சங்கீதம் 165 வசனம். 119 165. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இது பொய் இல்ல, இது தேவனுடைய வார்த்தை. சும்மா விளையாட்டு தான் சொல்றேன். இது தேவனுடைய வார்த்தை, மறுக்க எனக்கு அதிகாரமே கிடையாது. மற்ற என்னை சாவடிச்சிடுவார். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? எத்தனை பேருக்கு இது இருக்கு? நான் யாரும் கை தூக்க சொல்லலை, அது என் வேலையே இல்லை. அவர்களுக்கு என்ன கிடையாது? அப்போ தேர் இஸ் நோ ஃபெயிலியர். அப்போ 100% ரிசல்ட்டா? 100% ரிசல்ட் தாங்க இது. இதில் பொய்யே இல்லை, இது நிஜம். இப்போ நம்ம வேதத்தில் வாசித்த எல்லா வாக்கியங்களுமே நிஜம்.
நம்ம அதை பயன்படுத்துவது கிடையாது. அதான் பிரச்சனை. இங்க சொல்றாரு உனக்கு ஃபெயிலரே கிடையாதுன்றார். நான் இதை அனுபவிக்கிறேன் கிறிஸ்துக்குள்ளாக. நான் கிறிஸ்துக்குள்ளாக அதை தைரியமாக அனுபவிக்கிறேன். நான் பேசுவதற்கு நான் வெட்கப்படவில்லை தேவனுடைய காரியத்தை குறித்து. 100% எனக்கு சக்ஸஸ் இருக்குது. இது வரைக்கும் நான் ஃபெயிலியர் ஆக மாட்டேன். கர்த்தருடைய கிருபை இருக்குது, வேற ஒன்றும் மேலே. கர்த்தருடைய கிருபை இருக்குது, கர்த்தர் வல்லமை இருக்குது. நான் வெற்றி பெறுவேன். நான் மட்டும் இல்லை, நாம் எல்லோரும் வெற்றி பெற முடியும். 100% வெற்றி பெற முடியும் சொல்றாரு. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு ஏன்னா என் கூட வந்துட்டு கிறிஸ்டியன் டீச்சர்ஸ் என் கூட ட்ராவல் பண்ணாங்க. யாருக்கும் அவங்க எல்லாமே ரிட்டையர் ஸ்டேஜில் இருக்காங்க. அப்போ நான் பயில் படுத்து பார்த்துட்டு பிரதர் எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா ரொம்ப சந்தோஷம், எடுத்தோன்னே பிரதர் சொன்னாங்களேன்னு. நான் சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் சர்ச் இருக்கேன், நான் அங்கே போகிறேன். உங்கள் ஏரியாவில் சர்ச் இல்லைங்க, எங்கள் சர்ச் உலகம் முழுதும் இருக்குன்னு நான். அப்போ என்ன சர்ச் நாங்கள் சொன்னேன், கிறிஸ்டியன் சபை. அது சிஎஸ்ஐ இல்லை அது உங்கள் பகுதி, இது எங்கள் பகுதி. என்ன அப்புறம் பிரித்து பேசுங்க, நான் பிரித்து தாங்க பேசணும், வேதம் சொல்லுது அப்படி. அப்போது அவங்க கேட்டாங்க, நீங்கள் பயணம் பண்ணுவீங்களா அடிக்கடினா? நிறைய பயணம் பண்ணுவாங்க, கர்த்தரை நான் பலப்படுத்தியிருக்கிறார். அப்புறம் உங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? என்னடா ஆரம்பிச்சிட்டாங்களே பிரச்சனை சொல்லிவிட்டு, நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நான் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், எங்கள் சபை பேர் கிறிஸ்டியன் சபை, உங்கள் பேர் நீங்கள் சிஎஸ்ஐ, நீங்கள் யார் சிஎஸ்ஐன்னு சொல்லுங்க. நான் பதில் பேச முடியல. சொல்ல நாங்கள் வைத்திருக்க சபை பேர் இந்த கல் மேல் என் சபையை கட்டுவேன், வேதம் சொல்லுது, அது கிறிஸ்டியன் சபை. மறு பேச்சே பேசல. இதான் உண்மை. இதை நாம் வெளிப்படுத்துவதில் என்ன கஷ்டம் நமக்கு? இங்கே சொல்கிறாரு, உங்களுடைய வேதத்தை நேசத்தில் மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே கிடையாதுன்னா தப்பு நம்ம மேலே தான். எனக்கு தூக்கம் வரலாம் என் பிரச்சனை தான், எனக்கு ஃபெயிலியர் வரலாம் அது என் பிரச்சனை தான். கடவுளுக்கு தேவன் வந்து இதில் கொண்டு வரவே கூடாது. தயவுசெய்து தேவனை இந்த பிக்சரில் எடுத்துன்னு வராதிங்க, தப்பு நம்ம மேலே தான். அவர் தெளிவாக எழுதுகிறாரு, என்னுடைய வேதத்தை நேசத்தில் மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே கிடையாதுன்னா அது உண்மை. கிறிஸ்துக்குள்ளாக நீங்கள் எதை நினைச்சாலும் சாதிக்க முடியும், கிறிஸ்துக்குள்ளாக அவருடைய பேட்டர்ன் பிரகாரமாக. இப்போ எடுத்து வாசிங்க மேலே இருக்க வசனத்தை, நிறைவுக்கு வந்துடலாம். மேலே இருக்க வசனம் என்ன சொல்லுது பார்க்கலாம். 119 164 என்ன சொல்கிறான் சொல்லுதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய நீதி நியாயங்கள் நிமித்தம் எத்தனை ரூபாய் துதிக்கிறாராம் தேவனை? நம்ம எத்தனை ரூபாய் துதிக்கிறோம்? இதுதான் கேள்விக்குறி. we fail here. 7 தரம் துதிக்கிறது நம்ம நேரம் கொடுக்க, எது கேட்டாலும் டைம் இல்லை. இதை தான் நம்மளுக்கு வந்து மனசில் பதிவு செஞ்சுட்டோம். நோ டைம் அவ்வளோதான். எல்லாரும் சொல்கிறேன் இந்த வாகத்தை. நீங்கள் 2 வயசு குழந்தையோட மொபைல் போட்டுனா நோ டைம்னா மொபைலை திரும்பி வாங்கிடும். இன்னைக்கு அதான் போல இல்லை சொல்கிறாரு. 7 முறை அவர் தேடி போனாரா, அவர் தேடி போனதோடு தான் அவருக்கு வந்து கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். நம்ம காலையில் எழுந்த உடனே முதலாவது உங்கள் ஃபோனை உங்கள் பெட் பக்கத்தில் வைக்காதீங்க. என்னோட ஆலோசனை, எடுத்துக்கிறதுல உங்கள் பிரச்சனை. உங்கள் படுக்கை பக்கத்தில் உங்கள் ஃபோனை தயவுசெய்து வைக்காதீங்க. நான் வைக்கவே மாட்டேன். தூரம் உங்கள் பெட்ரூமில் உங்கள் டைனிங் ஹாலில் வச்சுங்க, இல்லை எதனா ரூமில் வச்சுருங்க, அவ்வளோதான். எழுந்த உடனே உங்கள் பைபிள் பக்கத்தில் இருக்கட்டும், ஒரு பாட்டு இருக்கட்டும். எழுந்தவங்க ஒரு பாட்டு படிங்க. எப்போ எழுந்துக்கலாம் உங்கள் விருப்பம். ஏன்னா உங்கள் டியூட்டி சிஸ்டம்ல நமக்கு தெரியாது. ஒரு பாட்டு படிங்க, ஒரு டெக்ஸ்ட் வாசிங்க, ஒரு ஜம்ப். இது ஒரு செட்டுங்க. இடைவிடாமல் ஜம்ப் பண்ணுங்க. இரவும் பகல் தானிய மனுஷன் பாக்கியவான், எப்பொழுதும் துதிக்கணும். இது 3 ஒரு செட்டு இது பண்ணுங்க. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு டீ காஃபி மூலம் 2ஆவது செட்டு பண்ணுங்க. நீங்கள் 2 செட்டு பண்ணதாலும் உங்கள் உயிர் போயிடும். நான் இது வந்து நிஜமாக பேசுகிறேன். உங்களுக்கு தடைகள் நிறைய வரும், பிரச்சனைகள் நிறைய வரும். நீங்கள் பைபிள் படிக்கும் போது தான் மனைவி காப்பித்தூள் வாங்கிட்டு வாங்க. தயவுசெய்து முதல்ல காப்பித்தூள் வாங்கி கொடுத்து அப்புறம் படிங்க. காப்பித்தூள் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் உயிரே போயிடும். மறுபடியும் எழுந்து உனக்கு பைபிள் படிக்கிற டைமில் காப்பித்தூள் வாங்கிட மாட்டேன்னு கேட்பாங்க. அது நிஜம். காப்பித்தூள் வாங்கி கொடுத்துட்டு அடுத்த வேலையை பாருங்க. 2 செட்டு பண்ணுங்க தயவுசெய்து. மார்னிங் 1 நைட் 1. அது 2 ஸ்டாண்டர்ட் அப்புறம் 3ஆவது போங்க. இதுவே எனக்கு வந்துட்டு 7-8 வருஷம் ஆச்சு நான் ஸ்டடி பண்ண 7 ஜபத்தை. நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். 4 பொறுத்த எனக்கு உயிர் போயிடும். மீதி எல்லாத்தையும் சத்துரு வந்து நம்மளுக்கு நேரத்தை கொடுப்பான். நம்மளுக்கு சத்துரு நேரத்தை நிறைய கொடுப்பான். 4 சீரியல் பார்க்கலாம் 6லேருந்து 9 வரைக்கும், அதுக்கு டைம் கொடுப்பான். ஆனால் ஒரு 10 நிமிஷம் தேவன் கொடுத்து பாருங்கள், பிரச்சனை பண்ணுவோம். ஏன்னா அவனுக்கு விருப்பமே கிடையாது நீங்கள் தேவன்கிட்ட சேர்றது. அவன் விரும்புறதே கிடையாது. நாமான்ட்டு எத்தனை ட்ரிப்பு போய் ஸ்நானம் பண்ணினார், 7 முறை ஸ்நானம் பண்ணினார். உண்மைதானே அது? அவன் என்ன கோவப்பட்டான் பார்த்தீங்களா? நான் என் ஊரில் அதை நதியா, இவன் வந்து அங்கே போய் ஸ்நானம் பண்ணுன்னு சொல்கிறானே, இல்லை யோர்தான் நதியில் ஸ்நானம் பண்ணுன்னு சொன்னோன்னா அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. ஈகோ ப்ராப்ளம். கீழ்ப்படுத்தல் அவனுக்கு கிடையாது. யார் அவன் எடுத்து உரைக்கிறான்? அவனுக்கு தான் வேலைக்காரன் சொல்கிறான், தாப்பனே ஆண்டவனே அந்த தேவன மனுஷன் என்ன சொன்னார், 7 முறை அவனை ஸ்நானம் தானே பண்ண சொன்னார், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, டெய்லி குளிப்பான்ல,
அதை பண்ண இவனுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதுதான் நிஜம். 7 முறை போய் அவன் ஸ்நானம் பண்ணான். 7வது முறை என்ன ஆச்சு? அவனுடைய மேனி ஒரு குழந்தை போல மாற்றிட்டார் ஆவினராக. அவன் ஒபீடியன்ஸ் ஆங்க. தேவன் வந்து கீழ்ப்படுதல் எதிர்பார்க்க. 7 முறை அவன் ஸ்நானம் பண்ணான். கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். எரிக்கப்பட்ட எத்தனை ட்ரிப்பு சுற்றி பிடிச்சாங்க? ஆனால் எல்லாம் 7 தாங்க. எல்லாம் 7. நிறைய இருக்கு 7 பேசுறது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அந்த பட்டணத்தை 7 முறை சுற்றி வானார். 7 நாள் 7 முறை சுற்றினார். 7ஆம் நாள் எத்தனை ட்ரிப்பு சுற்ற சொன்னார்? 7 நாள் 7 ட்ரிப்பு சுற்ற சொன்னார். என்னாச்சு? அந்த பட்டணம் அலங்கம் இடிந்து விழுந்தது. அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. மிஷின் கன் AK-47 ஒன்றும் யூஸ் பண்ணல. இவங்களை நடந்தவர் சொன்னார் 7 முறை. நடந்து போனான்னு கர்த்தர் மீதே செய்துட்டார். நாம் இந்த வாழ்க்கையில் இதை நீங்கள் கை கொள்ளுங்கள். நீங்கள் 7 முறை ஜெபிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அது கூட ஜெபம் பண்ணுங்க. 1 ட்ரிப்பு 2 ட்ரிப்பு ஸ்டடி பண்ணுங்க. அப்புறம் 3ஆம் ட்ரிப் போங்க. அப்புறம் 4 அப்படியே போயிட்டே போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி பார்க்கவே முடியாது. தரிசித்து நடாமல் விசுவாசம் நடக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த கால பொழுது இந்த வார்த்தை பேசுவது அடியனை தகுதிப்படுத்தினார். வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கும், முக்கியமாக எடி ஜோயல் பிரதருக்கும், அப்பாவோட குடும்பத்தார் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக கூட ஜெபம் பண்ணாங்க.